85 வயசுலயும் முழங்கால் வலி, குதிகால் வலி, குறுக்கு வலி, கழுத்து வலி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா நீங்க? சில பாட்டிமார்களை நம்ம இப்பவும் பார்ப்போம். 85 வயசு ஆனாலும் அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க, எந்த ஒரு வலியும் இல்லாம. அதுக்கு காரணம் அவங்க அந்த காலத்துல எடுத்துக்கிட்ட உணவு முறை தான். அதுலயும் இந்த கஷாயத்தை அவங்க வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்குவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு முழங்கால் வலி, குதிகால் வலி எல்லாம் இல்லாம இருக்காங்க. இதுக்காக எடுத்துக்கிட்டது சுக்கு. சுக்குக்கு மிஞ்சின மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன துண்டு சுக்கை இடிகல்ல சேர்த்து நல்லா 1-2மா தட்டி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்திருக்க 3 பொருளும் வலியை குணப்படுத்தக்கூடியது. இது கூட 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வைங்க, அப்பதான் அதுல இருக்கிற சாரெல்லாம் இறங்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிளாஸ்ல வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, குறுக்கு வலி, கழுத்து வலின்னு எந்த ஒரு வலியும் இல்லாம ஆரோக்கியமா இருப்பீங்க. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் குடிச்ச கஷாயம் தான் இது. இப்போ மறந்து போயிட்டோம்.